யார் நீ சார்? திருப்பி திருப்பி அதே கேள்வியை கேக்குறீங்களே. நீங்க தானே சார் பேஜ் அடிச்சு என்ன கூப்பிட்டீங்க? பேய் ஓட்டுறோம் சார். அப்பா அவங்க புதைச்சிட்டோம். இவனை வந்து எரிக்கவும் முடியாது, புதைக்கவும் முடியாது. பொடியோட பொடியா உங்க தாத்தாவை நான் உறிஞ்சிட்டேன். शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये। ओं भूः ओं भुवः ओं सुवः ओं महः ओं जनः ओं तपः ओं सत्यं। என்னங்க இது? உங்க தாத்தா காது வழியா எஸ்கேப். இது என்ன புது குரல்? யாரது? அது தாத்தா ஸ்கொயர். தாத்தா ஸ்கொயரா? இவங்க தாத்தாவோட தாத்தா. ஓ ஆமா, அங்க என்ன ஏதோ மந்திர சத்தம் கேக்குது? எங்க கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கார். காரியமா? என்ன கன்றாவிங்க இது? செத்தவங்களுக்கு காரியம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். செத்தவங்களுக்கு காரியம் பண்றாங்களா? இம்சங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்க கொள்ளு தாத்தா பெரிய சான்ஸ்கிரிட் பண்டிட். அவர் ஒரு தடவை பரோடாவுக்கு ஒரு காரியமா போனாரு. என்ன காரியமா? பரோடா திவானுக்கு காரியம் பண்ணி வைக்க. அங்கேயும் காரியமா? அப்புறம் என்ன, அங்கேயே திவான் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அப்பா, என்ன வேலைக்கு சேர்ந்தாரு? காரியஸ்தனாதான். என்னங்க அது அநியாயமா இருக்கு. ஒரு காரணம் இல்லாம உங்க குடும்பம் இப்படி காரியத்தோட பூந்து விளையாடுறீங்க. குறுக்க பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க கொள்ளு தாத்தா பரோடால இருந்தார். எங்க எள்ளு தாத்தா, அதாவது அவரோட அப்பா, தஞ்சாவூர்ல இருந்தார். எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா, மதுரையில இருந்தாரு. எங்க அப்பா மாயவரத்துல இருந்தாரு. இருந்தாலும் ஒருத்தருக்கு விடாம காரியம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இதுல இருந்து என்னங்க தெரியுது? அவர் ஏண்டி கேக்குறா? என்ன கேளு. என்ன? உசுரோட இருக்கும்போது எல்லாரும் தனித்தனியா வெவ்வேறு ஊர்ல இருந்திருக்கானுங்க. செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இங்க வந்து இருந்து ஏன் உசுர வாங்குறானுங்க? ஒரு நிமிஷம். என்ன ஜல் ஜல் சலங்க சத்தம் கேக்குது? கொள்ளு தாத்தா பரதநாட்டியம் கத்துக்கிறாரா? எங்க மம்மி வந்துட்டாங்க. யாருங்க புது கேரக்டர் மம்மி? அது ஒண்ணு இருக்குது, வாங்க. இருக்குதா? ஒன்ன விடுறதா இல்ல, வாயா. மம்மி, எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? பிரதோஷம் வேற, அதான். ஓ, கோவில் மேல பிரதோஷமா பிரதட்சணமா பறந்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ள ஒரே மண்டை குடைச்சல். இந்த 9:30 மணி மெகா சீரியல நான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தேன். அந்த 165வது எபிசோட் அன்னைக்கு தான் நான் செத்து போயிட்டேன். அதை தொடர்ந்து பார்க்கணுமேன்றது தான் என்னோட நிறைவேறாத ஆசை. மைத்திலி, அப்புறம் அந்த சீரியல் எப்படிமா முடிஞ்சது? அத்தை, உங்களோட நிறைவேறாத ஆசை கூட நிறைவடைஞ்சிரும். ஆனா அந்த மெகா சீரியல் நிறைவடையாது. நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தாலும் அது பாட்டுக்கு தொடர்ந்துட்டே தான் போகும். என்னையா வேடிக்கை பார்க்குறேன்? நான் எவ்வளோ அழகாக அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தேன். அவங்க பாட்டுக்கு நம்ம மேலே பூந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கிற வழி பண்ணியா? கம்முனரியா? நான் விளையாடுறியா நீ? முதல்ல அப்பா ஆவின்னு, அப்புறம் தாத்தா ஆவின்னு, இந்த அம்மா தாத்தா ஸ்கொயர் ஆவி, தாத்தா கியூப் ஆவி, மம்மி, இப்ப மம்மி ரிட்டர்ன்ஸ். நான் விளையாடுறியா நீ? ஹலோ, நல்லா கேட்டுக்க. பொம்பளை ஆவியை நான் விரட்ட மாட்டேன். யா, ஐ எம் ஒன்லி ஃபார் ஜென்ட்ஸ். தம்பி கேசவா, எங்க யாருங்க அது? கேசவா? மைத்திரியோட சித்தப்பா. கேசவா கையில கேக் கூட வந்திருக்க. என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன டேட்டு?
ஐயோ ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நவம்பர் 15th இல்ல, எங்க சித்தப்பாவோட டெத் டே. சித்தப்பா, ஹாப்பி டெத் டே டு யூ. ஹாப்பி டெத் டே டு யூ. ஹாப்பி டே டு யூ. ஹாப்பி டெத் டே டு யூ. ஹாப்பி டெத் டே டு யூ சித்தப்பா. ஹாப்பி டெத் டே டு யூ. அம்மா போரும்மா, உடம்பெல்லாம் கூசுது. நன்றாக ஏங்க பர்த்டே கொண்டாடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி டெத் டே கொண்டாடுறீங்களே? ஆமா, டெத் டேக்கு எப்படி கேக்குக்கு பதிலா அதிர்ஷ்டம் வெட்டுவீங்களா? கேக்குதா? ஆமா மது, கேசவன் எப்படி செத்தான்? ஏன் கேக்குறீங்க? அவரோட 45வது பிறந்த நாள் இன்னைக்கு கேண்டில் ஏத்தி வச்சு கோலாகலமா கொண்டாடினாரு. பாவம், ஜிப்பா கேண்டில்ல பட்டு பத்திக்கிச்சு. பர்த்டேவே டெத் டே போயிடுச்சுங்க பாவம். பிறந்த நாள் அன்னைக்கு செத்து போட்டாரா? ஆ, என்ன கன்றாவி குடும்பமா இருக்கு. உங்க வீட்டுல யாரும் நார்மலாவே சாகவே இல்லையா? இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? உட்காருங்க. நீங்க என்ன பண்றீங்க? நைஸா அவங்க 3 பேர்கிட்டயும் பேச்சு கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போக சொல்லுங்க. போனா என்ன? ஃப்ரிட்ஜ அப்படியே பூமியில புதைச்சிருவேன். வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் புதைச்சி எரிச்சிருக்க. இப்ப ஃப்ரிட்ஜை வேற புதைக்க போறியா? யோ, போற ரேட்ல எங்க ஊட்டியை புதைச்சிருவ போட்டிருக்க. அதெல்லாம் வேணாம், வேற எதுனா நல்ல ஐடியாவா சொல்லு. நல்ல ஐடியா. யோ, விளையாடாத, விஷயத்தை சொல்லியா? கேளுங்க. இன்னைக்கு நல்ல நாள், கேசவன் பர்த்டே. டெத் டே. சரி, டெத் டே ரொம்ப நல்ல நாள். என்ன சந்தோஷம். கேட்டுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுங்க, முக்கியமா நீங்க தான் அம்மா, அப்பா, சித்தப்பா, தாத்தா. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. நாங்க 2 பேரும் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான் இருக்கோம். அதனால நீங்க 3 பேரும் ப்ரெஷர் குக்கருக்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதுங்க 3 ப்ரெஷர் குக்கருக்குள்ள போயிடும். நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்குங்க. நான் அந்த ப்ரெஷர் குக்கரை அப்படியே தூக்கிட்டு ஓடிடுறேன். அப்பா, சித்தப்பா, தாத்தா, 3 பேரும் அந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ள வரீங்களா? நானும் இவரும் உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். 1 2 தாத்தா, சித்தப்பா, அப்பா, உங்க பொண்ணு மாப்பிளையும் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரெடியா இருக்கீங்களா? அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா, நீங்களும் ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையா? யோ யோ, மேல தூக்குறாங்கயா. தூக்குறாங்களா? மேல தூக்குறாங்கயா. மேல தூக்குறாங்க. புரியா?
நான் விழுந்தா நீ ஏன் கத்துறீங்க? பூதா ஆ, பூதா மாத்திர பூதா ஆ, உசுரோட இருக்கியா? ஆ. ஓ காஃபி வேணுமா? இல்லையா? காஃபி இல்லையா? முடியலன்னு சொல்ல வந்தேன். ஓ இது உங்க வீடு தானே? நான் சுத்தி பார்த்த அளவு நீங்க கூட உங்க வீட்டை சுத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த 3 பிசாசுகளும் என்ன எங்கெல்லாம் இசுக்குன்னு போச்சு தெரியுமா? மாடி பெட்ரூம்ல பீரோக்கு மேல பள்ளி முட்டை போட்டிருக்கு. பார்த்து காமிச்சிதுங்க எனக்கு. அம்மா பாருங்க, இப்படிலாம் இருந்தால் என்னால் பிடிக்க முடியாது. ஏன்னா ஆவிங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வீடியோ தான் காதில் விழுது, ஆடியோ தெரிய மாட்டேங்குது. ஏதோ உளறிய. அணத்துறேன், உடம்பு முடியல அணத்துறேன். சரி, வீடியோ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆடியோ காதில் விழுது. என்னால் முடியல. வீட்டுக்கு போயிட்டு என் அசிஸ்டண்ட் கிட்ட ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் கொடுத்து அனுப்புகிறேன். ஓ கேமராவா? ஐயோ, வேலை புள்ள வெந்த சாப்பாதையா? என்ன சொல்ற? பழமொழி சொன்ன ஃபுல்லா சொல்ல முடியல, வாங்கி நடி. அப்படி இந்த அடி பட்டிருக்கல, அப்புறம் என்ன பழமொழி? ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா தாத்தா கூட ஓகே. இந்த பர்த்டே கொண்டாட கம்நாட்டி கேசவன், ஐயோ ஐயோ சகிக்க முடியல அவன் லூட்டி. நான் போயிட்டு அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே. நான் நேராக போய் ஒரு வாரம் அட்மிட் ஆகிறேன். முடியல சார், தொழிலே விட்டுலான் இருக்கேன். அம்மா பார்த்து பூதா வர. அம்மா ஆ ஆ Puppy shame, 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 puppy shame. மைதிலி, மாத்ருபூதத்தோட அசிஸ்டன்ட் வந்தான்னா இந்த பேயெல்லாம் ஓட்டுறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கான்னு நம்மகிட்ட கேட்டு வை. அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க, என்னதான் பேயா இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரு? எங்க அப்பா, அம்மா, தாத்தா, சித்தப்பா. அவங்களெல்லாம் அவசியம் விரட்டணுமா? அவங்க பாட்டுக்கு தேமேன்னு இருந்துட்டு போகட்டுமே. இருந்துட்டு போட்டோமா? அப்புறம் வீட்டு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கிறதுக்கு பதிலா பேய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வைக்கணும். போய் சமையல கவனி, எனக்கு பேய் பசி. மது, மாது, என்ன வீட்டை ஓன்னு திறந்து போட்டுட்டு ஒருத்தனையும் காணோம்? மாது, மாது, எந்த டாகோ கூப்பிடுறான்? ஹலோ ஹலோ, யாரு எட்லார் தனியாச்சாமா? நான் தான் என் அசிஸ்டன்ட் மேனேஜர் பேசுறேன். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் காணாம போச்சு இல்லையா, அது விஷயமா நம்ம ஆபீஸ் மாதுவை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். முக்காவாசி ஃபைல் கிடைச்சிரும் நினைக்கிறேன். கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் வந்துடுறேன். அதுவா, நீ கேள்விப்பட்ட கிசு உண்மைதான்யா. இந்த ஏவி சங்கரன்ற என் பேரை நியூமராலஜிக்காக ஆவி சங்கரன் மாத்திக்கிட்டேன். இந்த ஆபீஸ்ல ஃபைல் எல்லாம் காணாம போகுது இல்லையா, இது விஷயம் மேல இடத்துக்கு தெரிஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல இருக்கு. அதனால ஒரு நியூமராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன். அவன் இந்த ஏவி சங்கரன்ற என் பேரை ஆவி சங்கரன் மாத்திக்கிட்டீங்கன்னா காணாம போன ஃபைல் எல்லாமும் கிடைச்சிரும், மேனேஜராகவும் ப்ரமோஷன் கிடைச்சிரும்னா. அதாவது முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது கூட ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கான். பாவி இல்லையா, ஆவி. அடாடாடாடா, இந்த சார் முறைலாம் வேணாயா, நீ கூட என்ன ஆவின்னு சொல்லு. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த ஊருக்கே தமுக்கடி. போன வை மத. மாது, மாது, யாரது? நான் தான் ஆவி வந்திருக்கேன். நீங்க எப்பேற்பட்ட ஆவியா இருந்தாலும் ப்ளீஸ் கெட் அவுட். இங்க ஹவுஸ் ஃபுல். ஐயோ, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவிப்பா. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆவியா? ஐயோ, நேத்தி கூட ஆபீஸ்ல பார்த்தேனே, நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள போயிட்டீங்களா?
உந்தா நேத்து நகைச்சுத்து வந்த போது நான் என்ன சொன்னேன் சார், ஒரு நல்ல எலுமிச்சம்பழமா பார்த்து கையில வச்சு சொருகுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, அது உங்க உசுரையே குடிச்சிடுச்சு. யோ இங்க என்ன உளறிட்டு இருக்க? மது அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க போறேன், இது வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா குளிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மனசை மாத்திக்கிட்டேன். எப்படியும் உங்களை பார்த்த அப்புறம் நான் இன்னொரு தடவை குளிக்கணும். அதுக்கு மொத்தமா நான் அப்புறமே குளிச்சுக்கிறேன். சார், என்ன அநியாயமா இருக்கு? உசுரோட இருக்கீங்க, நீங்க இன்னும் சாவலையா? நான் ரொம்ப வருத்தப்படுறானே. என்னையா உளர்ற? பின்ன ஆவின்னீங்களே. மது, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் காணாம போச்சு இல்லையா? ஆமா. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. குப்பரை படுத்து கோன்னு அழுதேன். அப்புறம் அழுகிய தொடச்சிட்டு ஒரு நியூமராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணேன். அவன் இந்த ஏவி சங்கரன்ற என் பேரை ஆவி சங்கரன் மாத்திக்கிட்டீங்கன்னா காணாம போன ஃபைலும் கிடைச்சிரும், உங்களுக்கு மேனேஜரா ப்ரமோஷனும் கிடைச்சிரும்னா அதான் பேரை மாத்திக்கிட்டேன். ஏவி சங்கரன்ல இருந்து ஆவி சங்கரன். எப்படி இருக்கு? என்ன சார் இது ஆவி கீவின்னு அசிங்கமா? என்ன ஏதோ மிதிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற? எல்லாம் ஃபைல் கிடைக்கிற வரைக்கும் தான் யா. ஃபைல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, திருப்பி ஏவி சங்கரனை மாத்திப்பேன். இது சும்மா ஒரு டெம்பரவரி ஆவி. அது சரி, நீங்க டெம்பரரி ஆவி, இங்க வீட்ல நிறைய பர்மனன்ட் ஆவியே இருக்கு. என்ன சொல்ற? அது ஒரு பெரிய கதை சார், உள்ள வாங்க போய். பேர ஆவின்னு மாத்திக்கிட்டீங்க, ஓகே. அதுக்கா என்ன ஜிப்பாவையும் தொலதொலன்னு ஆவி மாதிரி மேட்சிங்கா போட்டுக்கணுமா? என்ன சார் இது, ஜிப்பாக்குள்ளே ஒரு 10 அடி நடக்கணும் போடுறது. அதை ஏமாது கேட்கிற? டெய்லர் கடங்காரட்ட துணியை கொடுத்து பைஜாமா ஜிப்பா தைடான்னு. சரி, அந்த பீடை என்ன காதுல வாங்கினதோ தெரியல, இப்படி தொலை தைச்சு தொலைச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, தண்ணியில போடுங்க சார் சுருங்கிடுங்கிறான். நியாயம் தானே? என்ன நியாயம் தானே? அவன் சொன்னானேன்னு ஒரு வாரம் தண்ணியில போட்டேன், சுருங்கவே இல்லை. அப்புறம் நேத்து வந்து ஆத்திரத்துக்கு இதை போட்டுக்கிட்டு 8 மணி நேரம் வெறித்தனமா குளிச்சிருக்கேன். ஜிப்பா சுருங்கிச்சா? நான் சுருங்கிட்டேன். அதுல ஜிப்பா இன்னும் நீளமா போயிடுச்சு. அதான் இதை போட்டுக்கிட்டு டெய்லர்ட்டையே நேர்ல காட்டலான்னு வந்தேன். அதோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நான் ஜிப்பா தைச்சு கொடுக்கணுமா? அது கூட நான் தைச்சாலும் தைச்சிருவேன். ஆனா இந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் என்ன செய்ய சொல்லாதீங்க, எனக்கு சுத்தமா வராது. ஐயோ கொள்ளாதையா, ஜிப்பா தைக்க வேணாங்க. 6 மாசம் முன்னாடி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபைலோட ஒரு காப்பி உன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா? அதை தைச்சு கொடுக்கணுமா? அட்டை சார், எப்படி? ஹிம்ச பண்ணாதையா, அந்த ஃபைலோட ஒரு காப்பி எங்க? அதுவா? அது வந்து சார், அது வந்து சார் தேடி பார்க்கணும் சார். தொலைச்சுட்டியா? தேடி பார்க்கணும். மாப்பிள்ள சொல்லுங்க. இப்ப யார்கிட்ட சொல்லுங்கன்னு? உங்ககிட்ட தான். சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனேயா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபைல் ஒரு காப்பி உன்கிட்ட இருக்கு, அது எங்கன்னு கேட்டேனே. மாப்பிள்ள அதைத்தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் மாமா. இப்ப யார்கிட்ட ஒரு நிமிஷம்? உங்ககிட்ட தான். பின்ன மாமா அண்ணன் என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட வயசுல சின்னவர் இல்லையா, அதான் மரியாதையா உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். வயசுல சின்னவன் மாமாவா? சாரி அங்கிள். அங்கிளா? அப்போ ஆண்டி? புரியலையே சார், அது வந்து ஒரு பெரிய கதையா இருக்குமே. வந்ததுல இருந்து கதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல போய் ஃபைல் எடுத்துட்டு வா. ஒன்றும் தெரியாது. யோ யாரு அது ஃபைல் அப்படி வெறித்தனமா விசிறி அடிச்சது? யாரும் ஃபைல விசிறி அடிக்கல சார், அதுவா காத்துல பறந்து வந்து உங்க மூஞ்சில விழுந்துடுச்சு. என்னையா கதை விடுற? வீட்டுக்குள்ள காத்தா? காத்துனா காத்துன்னு சொல்ல முடியாது, காத்து கருப்பு. ஓ காத்து கருப்பா? காத்து கருப்பா? அது வந்து பெரிய கதையா இருக்குமே. போட்டோம். அது வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உன் வீடு ஏன் இப்படி பின் டிராப் சைலண்டா மயான அமைதியா இருக்கு? ஐயோ, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார். சரி சொல்லல, விட்டுரு. ஆமா, உன் வீட்டுல நீ மட்டும் தனியாவா இருக்க? இல்லையே, நானு என் ஒய்ஃப், என் ஒய்ஃபோட அப்பா, அம்மா, சித்தப்பா. வெரி குட். இவ்வளவு பேர் இருக்கீங்களா? அப்ப அவங்களெல்லாம் கூப்பிடு, பெரியவங்களெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்பா? அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்பதான் இருக்காங்கன்னு சொன்ன.
அதாவது இருக்காங்கன்னா நீங்க இப்போ டெம்பரரி ஆவி இல்லையா, ஆமா. அவங்க பர்மனன்ட் ஆவி. அதாவது இல்லைனாலும் இருக்கிறதா ஒரு ஐதீகம், நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே. புரியல? ஓ, புரியுது. ஐயோ, என்ன அது ஃபைல்லாம் இப்படி செதறி கிடக்கு? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் எல்லா பேப்பரையும் அடுக்கி ஃபைல் பண்ணி உங்க மூஞ்சில விசில் அடிச்சிடுறேன். உங்ககிட்ட ஜாக்கிரதையா ஒப்படைச்சிடுறேன். தட்ஸ் குட். மது, ஆ, ஒரு சின்ன அப்ளிகேஷன். சொல்லுங்க. ஒரு காப்பி கிடைக்குமா? இதுவே காப்பி தான் சார். இன்னொரு காப்பியா? ஓ, ஜெராக்ஸா? குடிக்கிற காஃபியா? ரொம்ப நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, தொண்டை வறண்டு கிடக்கு. ஒரு காப்பி கொடு. சார் உங்களுக்கு இல்லாத காப்பியா சார்? ஏ, உனக்கே தெரியும் எனக்கு இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. அதனால காஃபி சூடா ஆவி பறக்க கொண்டு வரணும். எங்க வீட்டுல ஆறின காப்பிலே ஆவி பறக்கும். வாய் நல்லா கிழியுதியா? ஃபைல் எடுக்கியா? சாரி சார். முட்டா இடியட். ஷடா. அப்பா, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என் மாப்பிள்ளையை என்னமா வேலை வாங்குறான் பாத்தியா? அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். காதல கதல விழப்போகுது. நீ ஏன் சொல்ற? இல்ல அது பெரிய கதை. அந்தலேருந்து அதான் கேட்டுட்டு இருக்கேன். காஃபி. மைத்திலி, ஆபீஸ் சார் வந்திருக்கார், ஒரு காஃபி கொண்டாமா? ரிலாக்ஸ். வாங்க. இன்னும் குரல் வருது, ஆளை காணோம். இங்க இங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. நான் தெரியும் தெரியும், அசிஸ்டன்ட் தானே. அசிஸ்டண்டே தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாஸ் ஆயிருவேன். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆவி ஆவியே தான். அப்படியே கூப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் பாஸ் ஆயிருவேன். கரெக்டா டான்னு 9 மணி யமகண்டத்துல வந்துட்டீங்களே. என்னம்மா பண்றது, சரியான டயத்துக்கு வரணும்னு தான் பார்த்தேன். ரோட்ல பேய் டிராபிக். ரோட்லியுமா? விரட்டி அடிச்சிட்டு வந்திருக்கேன். விரட்டி அடிச்சிட்டீங்களா?